يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا سادتنا وكبراءنا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள் குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறையில்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும் வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும் வறுமையின் பிடியிலிருந்தும் கோர விபத்திலிருந்தும் கொடிய நோய் நொடிகளிலிருந்தும் கெட்ட மௌத்திலிருந்தும் கெட்ட ஆட்சியாளரிலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. ஹலாலான வழியில் சம்பாதித்து ஹலாலான வழியில் செலவழிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் வாழ வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நாளினுடைய தொடரை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, குர்ஆன் சுன்னா கூறும் அழகிய உபதேசங்கள் என்கிற தொடர் தலைப்பில் தொடர் உரையில் இன்றைக்கு நாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது பிள்ளைகளுக்கு செய்த 10 உபதேசங்களில் 9வது 10வது உபதேசத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். மொத்தமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைகளுக்கு 10 உபதேசம் செய்தார்கள். எத்தனை உபதேசம்? 10 உபதேசம். அந்த 10 உபதேசம் என்ன என்பதனை மேலோட்டமாக நாம் நினைவுபடுத்திவிட்டு நம்முடைய உரைக்குள் நாம் செல்லலாம். முதல் உபதேசம் என்ன? எப்பொழுதும் எதை கொண்டும் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே. இது முதல் உபதேசம். இரண்டாவது, இறைவனுடைய வல்லமையை பற்றி தன்னுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்தல். மூன்றாவது, தொழுகையை நிலைநாட்டுங்கள். நாலாவது, நன்மையை ஏவி தீமையை தடுங்கள். ஐந்தாவது, சோதனைகள் வரும் பொழுது அதில் பொறுமையாக நீங்கள் இருங்கள். ஆறாவது, மக்களை விட்டும் எப்பொழுதுமே உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிவிடக்கூடாது. கர்வத்தின் காரணமாக உங்களுடைய முகத்தை திருப்பிவிடக்கூடாது. பூமியில் நடக்கும் பொழுது கர்வத்தோடு நீங்கள் நடக்காதீர்கள். கர்வம் கொண்டு நடக்கக்கூடிய எந்த மனிதரையும் பெருமையோடு இருக்கக்கூடிய எந்த மனிதரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று 8 உபதேசத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு 9வது உபதேசம் 9, 10 இந்த 2 உபதேசத்தையும் பார்த்துவிட்டு அடுத்து நபிமொழிகளில் சொல்லப்படக்கூடிய ஒரு உபதேசத்துக்கு நம்ம போயிடலாம். 31வது அத்தியாயம் 19வது வசனம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக செய்த உபதேசத்தினுடைய தொடர்ச்சி. 31வது அத்தியாயம்
19வது வசனம். அதில் தனது பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க, வக்ஸிது ஃபீ மஷ்ஈக, நீ நடக்கும் பொழுது நிதானத்தை மேற்கொள். நடக்கும் பொழுது ரொம்ப பகட்டாக நடக்காத. உன்கிட்ட திறமைகள் இருக்குது, ஆற்றல் இருக்குது என்பதற்காக வேண்டி உன்னுடைய நடையில் மமதை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 10வதாக சொன்னாங்க, வகுதுல் மின் சௌத்திக், உன்னுடைய குரலை பணிவாக ஆக்கிக்கொள். உன்னுடைய குரலை ரொம்ப சப்தமானதாக, ரொம்ப விகாரமானதாக நீ ஆக்கிக்கொள்ளாதே. காரணம் என்னவென்றால், இன்ன அன்கரல் அஸ்வாத் ல சௌத்துல் ஹமீர், குரல்களிலேயே மிக மிக வெறுக்கத்தக்க குரல் கழுதையின் குரலாகும். அப்போ சத்தம் போட்டு நம்ம பேசும் பொழுது அல்லது சத்தமாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, அதாவது தேவையில்லாத விஷயத்திற்கு, அது கழுதையினுடைய குரலுக்கு ஒப்பாக ஆகிவிடும். அதனால் உன்னுடைய நடையில் மென்மையை வச்சுக்கோ, உன்னுடைய குரலில் ஒரு பணிவை வச்சுக்கோ. இந்த மாதிரி நீ செய்தாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைகளுக்கு இந்த 10 உபதேசத்தை செஞ்சு முடிச்சுட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த 10 உபதேசங்களையும் நாமும் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அடுத்து இன்னைக்கு நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு செய்த சில உபதேசத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது திருமதி இமாம் தனது கிதாபில் இந்த செய்தியை 2440வது நபிமொழியாக இதை பதிவு பண்ணுவாங்க. எந்த கிதாபில் இருக்குது? திருமதி இமாம் தனது கிதாபில் 2440வது ஹதீதாக இந்த நபிமொழியை பதிவு செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சில உபதேசத்தை செய்கிறாங்க. அதை இப்னு அப்பாஸே அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க பாருங்க. குந்து ஹல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி நான் இருந்தேன். ரசூல்லா முன்னாடி இருந்தாங்க, நான் பின்னாடி இருந்தேன். அது ஒரு பிரயாணமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஏதாச்சும் ஒரு இடத்துல கூட இருக்கலாம்னு வைங்களேன். அப்போ ரசூல்லா முன்னாடி இருந்தாங்க, நான் பின்னாடி இருந்தேன். அப்போ என்னை அழைத்து சில வாசகத்தை சொன்னாங்க. எப்படி அழைத்து சொன்னாங்க தெரியுமா? யா குலாம், சிறுவரே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், சில வார்த்தைகளை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன், சில உபதேசத்தை நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்வரக்கூடிய சில உபதேசத்தை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக. முதல் உபதேசம் என்ன? இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக, அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ பேணுதலாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அதை தொடர்ந்து சொன்னாங்க, இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ பேணுதலாக இரு, அல்லாஹ்வை நீ உன்னிடத்தில் பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொன்னாங்க. பேணுதல்னா என்ன? பேணுதலாக இருந்த அந்த வரலாற்றில் நபிமார்கள் ரொம்ப முக்கியமான இடத்தை பிடித்தவர்கள். ரொம்ப பேணுதலாக, மனிதர்களையே ரொம்ப பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா நபிமார்கள் தான். அதுக்கப்புறம் சஹாபாக்கள். பேணுதலாக நடந்தால் அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட உயர்வை தருவான் என்பதற்கு ஒரு அழகான ஒரு வரலாற்று சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்ன சம்பவம், யார் சம்பவம் அப்படின்னா, குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு ரொம்ப அழகான சம்பவத்தை சொல்லி காமிப்பார். எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா, படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில நபிமார்களுடைய பெயர்களில் சூறாக்கள் இருக்குது. இப்ராஹீம் அப்படின்னு ஒரு நபியினுடைய பெயரில் ஒரு சூறா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் முஹம்மது அப்படின்ற பேரில் கூட குர்ஆனில் சூறாக்கள் இருக்குது. மரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லடியார், ஒரு பெண்மணி இருந்தாங்க, அவங்களுடைய பெயரில் ஒரு சூறா இருக்குது. இந்த மாதிரி சில நல்லடியார்களுடைய பெயரில், நம்ம லுக்மான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல, அவங்க ஒரு நல்லடியார் தான், அவங்க பேரில் ஒரு சூறா இருக்குது. அந்த மாதிரி சில ஜீவராசிகளுடைய பெயர்களில் சூறாக்கள் இருக்குது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யூசுப் நபியினுடைய பெயரில் ஒரு சூறா இருக்குது. குர்ஆனில் எந்த நபிமாருடைய வரலாற்றையும், எந்த மனிதனுடைய வரலாற்றையும் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னது கிடையாதுங்க. இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லுவான்,
தேவைப்படக்கூடிய இடத்துல நமக்கு சொல்கிறான். இஸ்மாயில் நபியை பற்றி சொல்கிறான், தேவைப்படக்கூடிய இடங்கள்ல சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டுச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அவங்கள பற்றி பெரிய அளவில் குர்ஆனில் வந்து என்ன செய்யப்படலை, சொல்லப்படலை. தேவையான அளவிற்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய விஷயங்களை சொல்லுவான். அப்படின்றது அதை தாண்டி யூசுப் நபியினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் எப்படி சொல்கிறான் தெரியுமா? அஹ்சனல் கசஸ், யூசுப் நபி இருக்கிறாங்களே, இவங்களுடைய வரலாறு மற்ற வரலாறுகளை போல நீங்கள் படிச்சிடாதீங்க, மற்ற வரலாறுகளை மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த யூசுப் நபியினுடைய வரலாறு என்பது அஹ்சனல் கசஸ், அழகிய வரலாறு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இதை மற்ற மனிதர்கள் யாராச்சும் சொன்னால் கூட மிகைப்புக்காக வேண்டி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வார்த்தையை யார் சொல்கிறா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அஹ்சனல் கசஸ், அழகிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இந்த யூசுப் அப்படின்னு சொல்கிறான். அப்படி என்ன அழகிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்? நம்ம தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பேணுதலாக வாழ்ந்த மனிதர்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ரொம்ப முக்கியமான இடத்தை பிடித்தவர்கள். அவங்க என்ன பேணுதலாக நடந்தாங்க அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் வழிகட்டு போகிறதுக்கு இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னால் நம்ம எதை சொல்லலாம்? ஒரு மனுஷன் ரொம்ப வழிகட்டு போகிறான்னா இந்த 2 விஷயத்தில் தாங்க, அல்லது இந்த 3 விஷயத்தில் தாங்க, அல்லது இந்தந்த விஷயத்துலலாம் ரொம்ப வழிகட்டு போயிடுறான் அப்படின்னா நம்ம குறிப்பாக 2 விஷயத்த சொல்லலாம். ஒன்று பெண் விஷயத்தில், இன்னொன்று பொன் விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில். இந்த 2லையும் தான் ஒரு மனிதன் வந்து வழிதவறி போவான், ரொம்ப பலவீனப்பட்டு போவான், நல்லவனாக இருந்தால் கூட கெட்டவனாக மாறிடுவான். எந்த விஷயத்தில்? இந்த பெண் பொன், இந்த 2 விஷயத்தில் தான். இந்த 2 விஷயத்திலையும் ஒரு மனிதன் சரியாக நடந்து விட்டால் அவன் பாக்கியசாலி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவம் நமக்கு அழகான ஒரு சிறப்பான ஒரு பாடத்தை பெற்றுத்தரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சுருக்கமாக சொல்லிவிட்டு நம்ம பயானுக்கு தேவையான அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். யூசுப் நபியினுடைய தந்தை பெயர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மொத்தம் 12 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. முதல் மனைவியின் மூலமாக 10 பிள்ளைங்க, 2வது மனைவியின் மூலமாக 2 பிள்ளைங்க. முதல் மனைவியினுடைய அந்த 10 பிள்ளைகளுடைய பெயர்கள்லாம் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை, 10 பேர் இருக்கிறாங்க. 2வது மனைவியின் மூலமாக பிறந்தவங்க தான் ரொம்ப முக்கியம், நம்ம சேப்டருக்கு தேவை. அவங்க முதல்ல வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 2வது மனைவியினுடைய முதல் குழந்தை யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 2வது குழந்தை வந்து பின்யாமீன் அல்லது புன்யாமீன், யூசுப் நபியினுடைய தந்தை வழி சகோதரர். அப்போ அந்த 10 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2வது திருமணம் பண்ணி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்துட்டாங்கன்னா பிறக்கும் பொழுதே ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்க்க அவங்களுடைய அழகை பற்றி பின்னாடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். குழந்தையிலேயே ரொம்ப அழகுங்க. பொதுவாகவே சின்ன குழந்தைகளை பார்த்தா நமக்கு ரொம்ப பாசம் வரும், கொஞ்சணும்னு சொல்லிட்டு ஆசை வரும். அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா தன்னோடையே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு மனிதனுடைய இயல்பு இது. அந்த மாதிரி தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா, யூசுப் நபி ரொம்ப அழகாக இருந்தாங்க, அவங்கள தன்னோடையே வச்சுக்கிட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை விட்டு எங்கேயுமே அனுப்புறதே கிடையாது. அவங்க மேலே ரொம்ப கூடுதல் பாசத்தை செலுத்தினாங்க. சின்ன குழந்தை தானே. அப்போது ஏற்கனவே இருந்த அந்த முதல் மனைவியினுடைய 10 பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. என்னடா நம்முடைய தந்தை நம்ம மேலே பாசத்தை காட்டுறதை விட இந்த யூசுப் மேலே ரொம்ப அதிக பாசத்தை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தம். அந்த வருத்தம் நாளடைவில் பொறாமையாக மாறிடுச்சு. என்னைக்கு பொறாமை நம்முடைய உள்ளத்தில் வந்துருச்சோ அன்னைக்கு நிம்மதி இருக்காது. என்னைக்கு பொறாமை நம்முடைய உள்ளத்தில் வந்துருச்சோ அன்னைக்கு தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நலவை நாட மாட்டோம், கெட்டதை தான் நாடுவோம். எப்போ பொறாமை வந்துருச்சுன்னா, யார் மீதாவது நமக்கு பொறாமை வந்துருச்சுன்னா நம்ம நல்லதாக செய்வோம், அவங்களுக்கு கெட்டது தான் செய்வோம். ஒரு விஷயத்தை மனசில் பதிய வச்சுக்கணும்,
பிறருக்கு நன்மையை நாடும் காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு நலவை நாடுவான். பிறருக்கு தீமையை செய்ய நாம் நாடினால் அந்த தீமை பின்னாடி நமக்கே சூழ்ந்து கொள்ளும். இதுதான் உண்மை. அப்போ யூசுப் நபியினுடைய அந்த 10 சகோதரர்கள் யூசுப் நபியின் மீது பொறாமை கொண்டாங்க. அந்த பொறாமையினுடைய விளைவு என்ன தெரியுமா? யூசுப் நபியை கொன்னறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் யூசுப் நபியின் மீது இவங்க கொஞ்சம் பொறாமை கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றது யாருக்கும் தெரிஞ்சு போச்சு. யாக்கூப் நபிக்கும் தெரிஞ்சிருச்சு. நம்ம யூசுஃபின் மீது பாசமாக இருக்கிறோம், இந்த பாசத்தை நம்முடைய 10 பிள்ளைங்க சரியாக புரிஞ்சிக்கலை அப்படின்ற ஒரு வருத்தம் யாருக்கும் இருக்க தான் செஞ்சுது. யாக்கூப் நபிக்கும் இருந்துச்சு. அதனாலேயே நம்மளுடைய 10 பிள்ளைங்க இவரை எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப கவனமாகவும் இருந்தாங்க. அந்த 10 பிள்ளைங்க யாக்கூப் நபிகிட்ட ஒரு நாள் சொல்கிறாங்க, என் அருமை தந்தையே, எப்போ பார்த்தாலும் யூசுஃபின் மீது ரொம்ப பாசமாக இருக்கிறீங்க, ரொம்ப அளவு கடந்த அன்பு வச்சுருக்கிறீங்க, எங்களோட கூட நீங்கள் விளையாடுறதுக்கு அனுப்ப மாட்டிருக்கீங்களே, ஒரு நாள் எங்களோட சேர்த்து விளையாடுறதுக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சாதான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் யாக்கூப் நபி சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஆஹா, அனுப்பக்கூடாது, அனுப்புனா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நினச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் யூசுப் நபி ஒரு கனவு ஒன்று காங்குறாங்க. அந்த கனவை தன்னுடைய தந்தை யாக்கூப் நபிட்டையும் போய் சொல்கிறாங்க. இன்னி ராய்து ஃபில் மனாமி சொல்கிறாங்க, என் அருமை தந்தையே, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் இவைகள் எனக்கு சஜிதா செய்வதை போல நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு யூசுப் நபி தன்னுடைய தந்தை யாக்கூப் நபிட்ட போய் சொல்கிறாங்க. யாக்கூப் நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கனவினுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுத்துருந்தான். ஒருத்தர் ஒரு கனவு கண்டார்னா அந்த கனவினுடைய விளக்கம் என்ன அப்படின்றத யாக்கூப் நபிக்கு அந்த தஅவீலை கொடுத்துருந்தான். அதே போல் யூசுப் நபிக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கனவினுடைய தஅவீலை என்ன செஞ்சிருந்தான், கற்றுக் கொடுத்துருந்தான். அப்போ யூசுப் நபி உண்மையிலேயே கனவு காங்குறாங்க. 11 நட்சத்திரம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் தனக்கு சஜிதா செய்வதை போல கனவு காங்குறாங்க. இந்த கனவை தன்னுடைய தந்தைகிட்ட போய் சொல்கிறாங்க. தந்தை விளங்கிக்கிட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, அந்த அசம்பாவிதத்துக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த கனவினுடைய விளக்கத்தை யூசுப் நபிட்ட சொல்லலை. என்ன சொன்னாங்கன்னா, யார்கிட்டையும் இந்த கனவை பற்றி மூச்சு விட்றாத, யார்கிட்டையும் நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்றத மட்டும் சொல்லிடாத அப்படின்னாங்க. அப்போ இப்படி ஒரு கனவு கண்டதுக்கு பின்னாடி யாக்கூப் நபி ரொம்ப சுதாரிச்சுட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது, இனிமேல் யூசுஃபை என்ன செஞ்சிடக்கூடாது, தனியாக விட்டுறக்கூடாது அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் யூசுஃப் நபியுடைய சகோதரர்கள் விடலை. எப்படியாவது இந்த யூசுஃபை நம்முடைய தந்தைகிட்ட இருந்து பிரித்து கொண்டு போய் அவரை ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும் அப்படின்றதில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நாள் தன்னுடைய தந்தைகிட்ட போய் அப்படி இப்படி என்னலாமோ சொல்லி, நாங்களாம் இருக்கிறோம், எங்களை நம்பி நீங்கள் அனுப்ப மாட்டீங்களா, எப்படியா அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாக்கூப் நபி தன்னுடைய தந்தைகிட்ட போயிட்டு வலுக்கட்டாயமாக சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, யூசுப் நபியை தங்களோடு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கூட யாக்கூப் நபி சொல்கிறாங்க, என் அருமை மக்களே, யூசுஃபை உங்களோட கொண்டு போகிறீங்க, அவர் சின்ன பையன், நீங்கள்லாம் பெரிய பையனாக இருக்கிறீங்க, நீங்கள் விளையாட்டு கவனத்தில் என்ன செஞ்சுருவீங்க, அப்படி இப்படின்னு இருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு ஓனாய் யூசுஃபை கடிச்சிட போது, தின்ற போது அப்படின்னு அவசரப்பட்டு ஒரு வார்த்தையும் விட்டுருவாங்க. இதில் நிறைய படிப்பினைகள் உண்டு. இந்த சூரா யூசுஃபினுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது நிறைய இப்ரத், நிறைய படிப்பினைகள் உண்டு. ஒருத்தவரோடு நம்ம பேசும் பொழுது எப்படி பேசணும், அதுலேயும் குறிப்பாக ஒருத்தவரின் மூலமாக நமக்கு ஒரு தீங்கு வரப்போகுது, ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னா அவற்றை எந்த மாதிரி நடந்துக்கணும், என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும், எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய பலவீனத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, வெளிப்படுத்திடக்கூடாது. எதிரிகள்கிட்ட நம்முடைய பலவீனத்தை நம்ம வெளிப்படுத்திட்டேன்னு வைங்களேன், அதுவே நம்முடைய தோல்விக்கு ஒரு பெரிய ஒரு காரணமாக ஆயிரும். நிறைய பாடங்கள் உண்டு. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா, எப்பா நீங்கள்லாம் பெரிய பசங்களாக இருக்கிறீங்க, யூசுஃப் சின்ன பையனாக இருக்கிறான், நீங்கள் கொண்டு போய் நீங்கள் விளையாடும் போது ஏதாச்சும் ஒரு ஓனாய் இவரை கடிச்சிட்டா அது பெரிய பிரச்சனையாயிரும்பா. யாக்கூப் நபி சொன்ன இந்த வார்த்தையே பின்னாடி அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, பாதகமாகிடுச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த மற்ற பசங்க சொல்கிறாங்க, என்னப்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நாங்களாம் 10 பேர் இருக்கிறோம், அப்படி ஓனாய் கடிச்சிருமா, நாங்கள் விட்டுருவோமா, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது,
தாங்க நாங்கள் கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூசுஃபை கூட்டிகிட்டு போயிட்டாங்க விளையாடுறதுக்கு. கூட்டிகிட்டு போனால் தந்தையினுடைய கண் பார்வை இருக்கும் வரைக்கும் யூசுஃபை அழகாக கொஞ்சி கொலாவி அப்படி கூட்டு போகிறாங்க. தந்தைக்கு அப்படி இருந்தாலும் நம்பிக்கை இல்லை, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த 10 பேரும் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? யூசுஃபை நம்முடைய தந்தைகிட்ட இருந்து கொண்டு வந்துட்டோம், இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான ஆலோசனையை சொல்கிறாங்க. யூசுஃபை அப்படி கொண்டாடலாம், யூசுஃபை இப்படி கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி பல ஆலோசனை. அதில் ஒருத்தவர் வந்து சொல்கிறாரு, இல்லைப்பா என்னதான் இருந்தாலும் அவர் நம்முடைய தம்பியாக போயிட்டார், நம்ம கொன்ற வேண்டாம்ப்பா, அங்கே ஒரு பெரிய பாலடைஞ்ச கிணறு இருக்குதுல்ல, அந்த கிணத்துக்குள்ளதையும் போட்டுருவோம். அவர் இருந்தால் இருக்கிறாரு, அல்லது வேறு யாராச்சும் வந்து தண்ணிக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பிரயாண குழு வந்துச்சு அப்படின்னா யாராச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போகட்டும், நம்ம யாரும் நம்ம கையால் ஒன்றும் செஞ்சிட வேண்டாம், அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணதை போலவே அழகான குழந்தை யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூக்கி கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. கிணத்துக்குள்ள தூக்கி போட்டால் சின்ன குழந்தை பொழைக்குமாங்க? பொழைக்குமா? பின்னாடி வரக்கூடிய உபதேசம் அழகானதுங்க. இப்னு அப்பாஸுக்கு உபதேசம் செஞ்ச 4 உபதேசம் செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த உபதேசத்தினுடைய இறுதி வாசகம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸுக்கு சொன்னாங்க, வஅலம் வஅலம் அறிந்துகொள், அன்னல் உம்மத லா விஜ்தமஅத் அலா ஐ யன்ஃபஉக லை யதுர்ருக பிஷையின் லம் யதுர்ருக இல்லா பிஷையின் கது கதபஹுல்லாஹு அலைக். இந்த உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கை செய்ய நாடினால், அல்லாஹ் நாடலை, ஆனால் இந்த உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்யணும்னு சொல்லிட்டு நாடிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க, எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிட்டாங்க, ஆனால் அல்லாஹ் நாடலை, உன் மேலே ஒரு துரும்பு கூட படாது. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இந்த உலகமே சேர்ந்து உனக்கு தீங்கு செய்யணும்னு நாடினாலும் கூட அல்லாஹ் உனக்கு எதனை எழுதியிருக்கிறானோ அதுதான் உனக்கு நடக்கும். யூசுப் நபியினுடைய வரலாற்றில் அது உண்மையானுச்சு. 10 சகோதரர்கள் சேர்ந்து யூசுப் நபிக்கு கெடுதி செய்யணும்னு நாடுனாங்க, ஆனால் அல்லாஹ் நாடலை. நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். சில சமயங்களில் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய தீங்குகள், எதிரிகள், துரோகிகள், இவர்களை பார்த்து நாம் கலங்கி ஒடுங்கி விடுவோம். அவங்களாம் ரொம்ப பலசாலிமா, அவங்களெல்லாம் எதிர்த்து நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாதுமா, எதுவும் செய்ய முடியாது, அதனால் அவங்க என்ன அநியாயம் செஞ்சாலும் நம்ம தாங்கிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருவோம். இல்லைங்க, உலகமே சேர்ந்து நமக்கு ஒரு தீங்கு நினைக்க நாடினாலும் அல்லாஹ் நாடவில்லை என்றால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்களுடைய தீங்கு நமக்கு ஒன்றும் பலிக்காது. அதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு யூசுப் நபியினுடைய வரலாறு. கிணத்துக்குள்ளத்துக்கு போட்டாங்க, ஆனால் ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகலை, அல்லாஹ் பாதுகாத்தாங்க. எப்படி பாதுகாத்தான் பாருங்க. கிணத்துக்குள்ளத்துக்கு போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்டா போகும்போதே மஷூரா பண்ணுறாங்க, சரி நம்ம நினச்ச மாதிரி யூசுஃபை கூட்டிகிட்டு வந்துட்டோம், கிணத்துக்குள்ளே போட்டுட்டோம், இப்போ நம்ம வாப்பாவை போய் அத்தாவை போய் சந்திக்க போகிறோம், கேட்பாங்களே யூசுஃபை எங்கன்னு கேட்பாங்களே, என்ன செய்ய? அப்படி சொல்லிடலாமா, இப்படி சொல்லிடலாமா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி சொல்லி அப்படிலாம் பிளான் பண்ணும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, எதுவும் சொல்ல வேணாம்ப்பா, நம்ம அத்தா தான் நமக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்குறாரு, அதை விட்டுட்டு நம்ம ஏன் வேறு இதை நம்ம யோசனை பண்ண? என்ன பாயிண்ட்டு? ஓநாய். நேராக போனாங்க, ஓநாய் கடிச்சு ஆளை காலி பண்ணிடுச்சு. அப்படின்னு யாக்கூப் நபி பார்த்தாங்க, ஏதோ நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நான் அழகிய பொறுமையை நான் மேற்கொள்கிறேன், பொறுமைக்கு கண்டிப்பாக அல்லாஹ் நல்கூடிய தருவான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்தாங்க. இது ஒரு சம்பவம். கிணத்துக்குள்ளே விழுந்த யூசுப் நபியுடைய கதை என்ன ஆணுச்சு? இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பிரயாண குழு வருதுங்க, வந்தால் அவங்களுக்கு ரொம்ப தாகம், கிணத்துக்குள்ளே இப்படி எட்டி பார்க்குறாங்க, புதையல் மாதிரிங்க, எப்படி புதையல் மாதிரி யூசுப் நபி தெரியுறாங்க. பார்த்த உடனே அந்த பிரயாண குழுவுக்கு ரொம்ப சந்தோஷம், என்னடா இப்படி ஒரு குழந்தையா, இவ்வளவு அழகா பேரழகா இருக்கிறாங்களே, ஆளை மேலே தூக்கியாச்சு.
தூக்கிட்டா அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க, இவங்கள நம்மளே வச்சுக்கலாமா, நீ வச்சுக்கிறியா, நான் வச்சுக்கவா, இல்லை கடைசியில் முடிவாகுது, இல்லை இந்த அழகுக்கு நம்ம எகிப்து நாட்டு சந்தையில் போயிட்டு இவரை நம்ம விற்றோம் அப்படின்னா கொள்ள காசு நமக்கு கிடைக்கும். இவரை வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு இல்லை. இவரை கொண்டு போய் சந்தையில் விற்றோம் அப்படின்னா வசதி உள்ளவங்க பெரியம்மா யாராச்சும் ஒருத்தவங்க வாங்கி நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க. நம்ம நேராக எகிப்து சந்தையில் கொண்டு போய் வித்தரலாம் அப்படின்னு. நாகரீகம் வளராத அந்த காலகட்டம். எப்படி நம்ம ஆடு மாடுகளை போய் சந்தையில் போய் விற்கிறோமோ அதே மாதிரி மனிதர்களை சந்தையில் விற்ற அந்த காலகட்டம் அது. அதே மாதிரி பேசப்பட்டதை போல அந்த அழகு குழந்தைய யூசுப் நபியை எகிப்து நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே சந்தையில் விற்கப்படுறாங்க. யார் வாங்குறாங்க தெரியுமா? அந்த நாட்டினுடைய அரசர் யூசுப் நபியை பார்த்துட்டு இவரை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல பெரிய லாபத்தை கொடுத்து வந்து என்ன செய்கிறாரு, யூசுப் நபியை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் எல்லாரும் யூசுப் நபியை பார்த்துட்டு இவ்வளவு அழகா இவ்வளவு அழகா அப்படின்னு மெச்சுறாங்க. சிறு குழந்தையாக இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விடலை பருவத்துக்கு வராங்க. விடலை பருவத்தில் இருந்து அப்படியே வாலிப பருவத்துக்கு வராங்க. அப்போ தானே சோதனை ஆரம்பமாகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போங்க சோதனை வரும்? குழந்தையாக இருக்கும் பொழுதா அல்லது விடலை பருவத்திலையா? எப்போ சோதனை வரும்? அந்த வாலிப பருவத்தில் தான். எந்த ஒரு மனிதன் அந்த வாலிப பருவத்தை சரியாக பயன்படுத்தி கொள்கிறாரோ அந்த மனிதருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன பரிசை கொடுக்குறான் சொல்லுங்க பார்ப்போம். இந்த பரிசு வேற யாருக்கும் கிடையாது. வயதான காலகட்டத்தில் எவ்வளவுதான் தான தர்மம் செஞ்சாலும் சரி, என்னதான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் சரி, இந்த அந்தஸ்தை அல்லாஹ் யாருக்கு மட்டும் கொடுக்குறான்? வாலிப பருவத்தை அடைந்து அந்த வாலிப பருவத்தை அல்லாஹ்விற்கு உகப்பான வழியில் யார் செலவழிக்கிறாரோ அந்த மனிதருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட அந்தஸ்தை கொடுக்குறான் சொல்லுங்க. அல்லாஹ் நமக்கு அதை நசீபாக்கி தரணும். எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காதுங்க. எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர, இல்லா ஹஃபிலல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அன்றிலிருந்து இன்று வரையிலும் இளைஞர்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. இன்னைக்கு ஒரு இளைஞனுடைய சிந்தனையை, மன ஓட்டத்தை, அவனுடைய செயல்பாடுகளை இன்னைக்கு நம்ம கணிக்கணும்னு வைங்களேன். நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. தம்பி உன் மொபைலை தாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் போதும். அந்த மொபைலை வாங்கி கூகுள் ஹிஸ்ட்ரியை பார்த்தாவே அவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா விதமான அசிங்கங்களும் எல்லா விதமான பாவங்களையும் இன்னைக்கு நம்ம உள்ளங்கையிலேயே வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு இளைஞர்களும் தினமும் யூசுப் நபியுடைய வரலாற்றை படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வாலிபன் எப்பொழுதெல்லாம் வழி தவறி செல்கிறானோ அப்பொழுதெல்லாம் உள்ளத்திற்கு உரமாக, ஊனமுற்ற உள்ளத்திற்கு அருள் மருந்தாக இருப்பது யூசுப் நபியினுடைய வரலாறு. யூசுப் நபி அந்த விடலை பருவத்திலிருந்து வாலிப பருவத்துக்கு வராங்க. அந்த வாலிப பருவத்தில் சுபஹானல்லாஹ் எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா? இந்த சோதனையை இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு வயதானவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, சந்திச்சு இருப்போம். ஆனால் அந்த சோதனையில் எத்தனை பேர் வெற்றி கண்டோம்? அதுதான் கேள்வி. யூசுப் நபிக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சோதனையை கொடுத்தாங்க. இந்த சோதனையில் மகத்தான வெற்றி கண்டார். நம்மெல்லாம் அதில் ஜஸ்ட் பாஸ் ஆகிருப்போம், சில சமயத்தில் ஃபெயில் ஆகிருப்போம். ஃபெயில்னா ஒரு தடவை இல்லை, 4-5 அட்டம்ப்ட் கூட ஆகிருக்கும் ஃபெயிலு. அதுக்கப்புறம் முடியாது நம்மளால், அதனால் போனால் போதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பாஸு அந்த மாதிரி நம்ம பாஸ் ஆகி வந்திருப்போம். ஆனால் யூசுப் நபி அப்படி இல்லைங்க. சுபஹானல்லாஹ், அந்த மாதிரி ஒரு சூழலில் யார் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த தப்பில் இருந்து விலகி வரவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் வாலிப பருவத்தில் இருக்கும்போது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுக்குறான். அந்த சோதனையை சாதனையாக மாற்றி மிகப்பெரிய ஒரு பரிசை அல்லாஹ் இடத்துலேருந்து பெறுறாங்க. அது என்ன சோதனை? அந்த சோதனையை எப்படி சாதனையாக மாற்றினாங்க? இன்ஷா அல்லாஹ் இதைத்தான் நாளைக்கு நாம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். மிஸ் பண்ணிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாறுகளை சொல்லும் பொழுது இபரத்துன்னு சொல்கிறான்,
படிப்பினன்னு சொல்கிறான். சில மனிதர்களுடைய சில நல்லவர்களுடைய வரலாறு மட்டுமே நம்முடைய உள்ளத்தில் அழியாத இடமாக இருக்கும். அதில் ஒரு வரலாறு யூசுஃப் நபியினுடைய வரலாறு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு யூசுஃப் நபி வாலிப பருவத்தை அடைஞ்ச உடனே அல்லாஹ் எந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுத்தான், அந்த சோதனையிலிருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, அந்த மீண்டு வந்ததற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு பரிசை கொடுத்தான். இதே போல சோதனைகள் நமக்கு வரும் பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி பேணுதலாக இருந்தால் அல்லாஹ் நமக்கும் இது போன்ற ஒரு வாய்ப்பையும் வெற்றியையும் தருவான் என்பதனை அழுத்தம் திருத்தமாக இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூசுஃப் நபியினுடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய அந்த படிப்பினைகளை முழுமையாக உள்வாங்கி நமது செயல்பாடுகளில் கொண்டு வருவதற்கு வல்ல இறைவன் நமக்கு நசீவை தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நாளினுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.